ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஷார்ட்ஸ் வீடியோ எனக்கு வியூஸே போகலை. வியூஸ் ஒரு 100 வியூஸ் போகுது அப்படியே ஸ்டாப் ஆயிடுது, 200 வியூஸ் போகுது அப்படியே ஸ்டாப் ஆயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க சின்னதாக ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோ எந்த அளவுக்கு வியூஸ் போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு வியூஸ் போகும். இப்போ நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறோம், அதுக்கு வியூஸ் வருது, வியூஸ் போக மாட்டேங்குது. ஒரு சில பேர்லாம் வீடியோ போட்டால் லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது, நம்ம வீடியோ போட்டால் 100-200 வியூஸை தாண்ட மாட்டேங்குது. அப்படின்னா நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், பார்க்க வைக்கிறதா இருக்கட்டும், வியூஸ் அதிகப்படுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லைக்கு எவ்வளோ டிஸ்லைக்கு கிடைக்கிது, எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது அந்த வீடியோவுக்கு, இதை பொறுத்து வீடியோ இன்னும் நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ரோத் ஆகிறதுனா நிறைய வியூஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொல்லக்கூடிய சின்ன ட்ரிக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய லைக்கு டிஸ்லைக்கை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ரெண்டாவது விஷயம், கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நார்மலாக வியூஸ் போகாதவங்களுக்கு, இல்லை ஒரு 500 வியூஸ் தான் போகுது ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்னா, இது ரெண்டையும் நீங்கள் செஞ்சுட்டு வீடியோ அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா 1000 வியூஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான். நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி என்னோட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ சேனலில் எக்ஸ்பெரிமெண்ட்டாக போட்டு பார்த்தேன். இது மாதிரி எனக்கு நார்மலாக போகிற வியூஸை விட அதிக வியூஸ் போணுச்சு. உங்களுக்கும் ட்ரை பண்ணி இந்த விஷயத்தை உங்களுக்கும் சொல்லாமல் நீங்களும் ட்ரை பண்ணுவீங்களே அப்படின்ட்டு தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.